ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூரில் வெளிநாட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ சென்னையில் இப்போ ஒரு வாங்கி போட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து கம்யூனிட்டி உள்ள உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி 17 ஏக்கர்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளோட இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார், ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பர் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1000 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் வேல்யூவை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இன்னும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஃப்ளக்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கும். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200% வர்த்தான ப்ராஜெக்ட் தான். தேர்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆனால் பிளாட்டும் வாங்கிக்கலாம், தனி வீடும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னை சிட்டி லிமிட்டில் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் இது உங்கள் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த ஆஃபர். இங்கே இருக்க சுற்றி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்குறதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்லேயே வந்து இந்த ப்ரைஸ் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் சைட்டு. உங்களுக்கு பார்க்கும்போதே இதுக்கான அப்ரிசியேஷன் என்னவா இருக்குங்கிறதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். சைட் விசிட் அதாவது புக்கிங் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணாலே உங்களுக்கு இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரிசியேஷனும் ஐடியாவும் கண்டிப்பாக கிடைக்கும். வணக்கம், நாங்கள் டி நகர்லேருந்து வரோம். சிஎம்டி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே லேண்டாக எனக்கு சரௌண்டிங்ஸில் இருக்குது. மற்ற லேண்டோட பக்கத்தில் சுற்றி இருக்கிற லேண்டோட இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ப்ளஸ் இது ஃபுல்லாக மாந்தோப்போடு இருக்குது. ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல் பிளாட்டில் மாங்காய் மரம்லாம் வச்சு தனியாகவே சேல் பண்ணுறாங்க. பெஸ்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ. ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்மார்ட் சிட்டியாக இது மாறுறது இல்லாமல் பக்கத்தில் வந்து மெட்ரோ வந்து வரப்போகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இது அப்ரிசியேஷன் லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ இன்னும் அதிகமாக ஏறுங்கிறதுனால இங்கே இப்போ இமீடியட்டாக ஒரு 2 பிளாட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இன்னும் ஒரு 1 இயர் அது ரெடி ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ வந்துருச்சுன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஏரியா மாதிரி இதுவும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துடும். ஸோ இங்கே வந்து பெஸ்ட்டான இடங்கிறதுனால இங்கே நாங்கள் 2 பிளாட் புக் பண்ணியிருக்கோம். எங்கள் என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால தான் 1க்கு 2 பிளாட் வாங்கியிருக்கோம். நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வாங்குங்க. நல்ல என்விரான்மெண்ட், நல்ல இங்கே ஸ்டாஃப் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரையிலும் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் எந்த இது பார்க்கணுன்னாலும் ஃப்ரீயாக அப்ரோச் பண்ணுங்கள், நல்லா பண்ணி தருவாங்க. என் பையனுக்கு இங்கே நான் வாங்கணுன்னு வந்தேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிளாட்டுக்கு 2 பிளாட்டாக வாங்கினதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கும் இந்த பிளாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனும் சொன்னான். ஸோ அதனால் இங்கேயே நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தோன்னே இந்த லொக்கேஷன் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா காமாக நல்லா இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். சரி 2 டாட்டர்ஸ் இருக்காங்க எனக்கு. பெரிய டாட்டர்ஸு ஒரு 2 வாங்கினாங்க. சரி இவங்களும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கலான்னு வந்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லைம்மா அப்புறம் ரேட்டு ஏறிடும், வாங்க முடியாது, இப்போவே வாங்கினா நல்லாயிருக்கும், நமக்கு இன்னும் ஒரு 6 மந்த்தில் கூட எப்படியோ போயிடும், பஸ் ஸ்டாண்டு வருது இங்கே அப்படின்னு 2 அவங்களும் புக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் எங்கள் ஃபேமிலியிலே 5 பிளாட் நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்குறது நமக்கும் நல்லது. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து நல்லா வந்து எங்களுக்கு எல்லாம் விவரித்து சொன்னாங்க இங்கே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் நாங்கள் டாக்குமெண்ட் சார்ஜஸும் நல்லா கிளியராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ணல. சரி நம்ம லீகல் ஒப்பீனியன் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. எங்களுக்கு ஈஸியாக முடிச்சு கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத. போனோம், நாங்கள் சைன் பண்ணோம், உடனே ஒரு 1/2 ஹவர்லேயே நாங்கள் வந்துட்டோம். சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் வந்தவங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவலில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் வந்து ஒரு அசட் வந்து வாங்கணும், ஒரு தனி வீடு வந்து வாங்கணும், நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வந்து இன்றைக்கி வந்து வாங்க முடியறதில்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா சென்னையில் நீங்கள் வந்து ஒரு தனி வீடு வந்து வாங்கணும், இல்லை அப்படின்னா ஒரு அசட் வந்து ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப வந்து சூட் ஆகும். நம்ம எடுத்து வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு டெவலப்பிங் ஆகக்கூடிய லொக்கேஷனில் இன்றைக்கி வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து போகிறோம்னா வித்தின் இயர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நம்ம வந்து சேல் பண்ணும்போது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இதுலையுமே பர்டிகுலராக வந்து பார்த்தோன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து பர்சனலாக நம்ம வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து போடக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா வித்தின் இயரில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஃபியூச்சரில் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு அசட்டாகவே இது வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆகுதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இன்றைக்கி டாப் மோஸ்ட் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஸோ சென்னையோட நெக்ஸ்ட் சென்னை வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், சுற்றி ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து அவைலபிளாக வந்துருக்கு. லான்ச்சிங் ஆஃபர்ஸாக கோல்டு காயினுமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட
சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணிடுவோம்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து வருத்தப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெவலப்பிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறனால தான் திரும்ப அந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசெட், உங்களுக்கான ஒரு தனி வீடை நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். அங்கே இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா பில்டருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ஏன்னா இப்போ இங்கே பையர்ஸ் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சரௌண்டிங்கில் டெவலப்மெண்ட் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்களுமே வந்து லான்ச்சுமே வந்து பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்ட் சரௌண்டிங்கில் ஸோ என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஸோ எதை வச்சு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணணும், ஸோ அதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே சார். இப்போ வந்து பொதுவாக ஒருத்தவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா எதுக்காக பேசிக்காக வாங்குவாங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருக்கும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கும். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200% வர்த்தான ப்ராஜெக்ட் தான். ரீசன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி வந்து சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்க ப்ராஜெக்ட், அதாவது சிட்டி லிமிட்டில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நியர்பை லொக்கேஷன், நியர்பை டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ரீசெண்டாக கவர்மெண்ட்டே வந்து அந்த என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு வந்து பார்க்கும்போது யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் டக்குன்னு தோன்றது வந்து ஒரு கோல்டோ ஏதாவது இருக்கும் அதில். ஆனால் கோல்டோ ஷேர் மார்க்கெட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஃப்ளக்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கோல்டும் சரி, ஷேர் மார்க்கெட்டும் சரி. ஆனால் லேண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸு ரொம்ப ரேர் இல்லை, கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் எங்கே லேண்ட் வாங்கினாலுமே சரி எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு கிடையாது, அப்ரிசியேஷன் மட்டும் தான் இருக்கும். வித்தின் ஏ இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பர் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1000 rupees வரைக்கும் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் வேல்யூவை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த 17 acres கம்யூனிட்டின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேருக்கான டவுட் எப்படின்னா இருக்குன்னா, இது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்ம வாங்கி போயிட்டோம்னா. வீடு கட்டினாங்கன்னா அது வேற. இப்போ தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு ஒரு காம்பவுண்டோ ஏதாவது பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஃபர்தராக ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நாங்களே வந்து அதை வெல்வெஸ்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து உங்களோட வீடு, உங்கள் இடம் வந்து எங்கள்கிட்ட வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூரில், வெளிநாட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ சென்னையில் இப்போ ஒரு வாங்கி போட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து கம்யூனிட்டி உள்ள உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி 17 acres உள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளோட இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார், ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும். பிகாஸ் ஹை ரைஸ் காம்பவுண்ட் சுற்றி இருக்குது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் 17 acresமே. ஸோ பாதுகாப்புக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்ராட் கஸ்டமர் இந்த ஃபாரின்லேருந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 3 years 4 years கழிச்சு வந்தாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பாதுகாப்பாகவே இருக்கும். சூப்பர் மேம், கண்டிப்பாக. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ தெரியாத இடத்துல எங்கேயா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டில் நிறைய நடக்கக்கூடியதான். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஸோ இடமே லேண்ட் கிராப்பிங் நிறையா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்மளோட இது சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். 100%. சூப்பர் மேம். நம்மளோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 3rd பஸ் ஸ்டாண்டான குத்தம்பாக்கம்ங்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நியர்பையே இருக்குது. நம்மளும் குத்தம்பாக்கம் லொக்கேஷன் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஆஸ் யூ நோ ஆல்ரெடி வந்து மாதவரம், கிளாம்பாக்கம், இது 3rd பஸ் ஸ்டாண்ட் வந்து குத்தம்பாக்கம் நம்மளது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பை மார்ச் 2025 வந்து அது ஓப்பன் பண்ணுறாங்க, ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ அதுவே ஒரு பெரிய நம்மளுக்கு ரீசெண்ட் அப்ரிசியேஷனுக்கான ஒரு ரீசனே. தென் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுனாலே குத்தம்பாக்கம் மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் பூந்தமல்லி டு குத்தம்பாக்கம்க்கு கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. திருமலிசை குத்தம்பாக்கம் பெங்களூர் பைபாஸில் இருக்குது. ஸோ இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ இருக்குது சார். நம்மளுக்கு கரெக்டாக குத்தம்பாக்கம்க்கே மெட்ரோ இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இப்போ சென்னை சிட்டி லிமிட்டில் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் ஆமாம், நம்ம சவுத் சைடு OMR போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டும் வாங்கிக்கலாம். அது போக வந்து கஸ்டமைஸ்டு வில்லாங்கிற கான்செப்டில் தனி வீடும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு தனி வீடு வாங்கணும்னா ஒரு டெவலப்டு ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை இப்போ போரூர், ஐயப்பந்தாங்கல் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடு வாங்கணும்னா நியரிங் ஒரு 80 to 90 lakhs வச்சா மட்டும்தான் தனி வீடு நீங்கள் வாங்க முடியும். ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 lakhsலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 35 lakhsலேருந்து நம்ம கஸ்டமைஸ்டு வில்லாங்கிற கான்செப்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அப்போ 35 லட்சத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு CMD லிமிட்டடில் ஒரு தனி வீடு கட்டித்தரோம். ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 phases இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். phase 1ல் அப்பார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் சோல்ட் அவுட். அரௌண்ட் வந்து 46 யூனிட்ஸில் இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது போக ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 25 plots பண்ணியிருந்தோம். அது வித்தின் மந்த் ஒரு மந்த் டு ஒரு 3 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 25 plotsமே முடிஞ்சிருச்சு. 100% சோல்ட் அவுட் ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 வந்து இப்போ லான்ச் பண்ணி ஒரு 20 days ஆகுது சார். இப்போ இந்த ஃபேஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 plots இருக்குது. 58 plotsலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ஒரு வித்தின் இந்த 20 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 plots வரைக்கும் நம்மளுக்கு இப்போ புக்கிங் ஆகி பார்ஷியலி ரெஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டு இருக்குது. ஓகே, அப்போ இந்த சரௌண்டிங்கில் நல்ல ஒரு ரெக்யர்மெண்ட் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் இப்போ நம்ம ஃபேஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சைஸஸில் வந்து இருக்குது ப்ளஸ் இந்த இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஓகே சார். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CMD அண்ட் ரெரா அப்ரூவ்டு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 785லேருந்து 1205 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டிக்கான அம்யூனிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஒர்க்கிங் போயிட்டு இருக்குது. அது போக இது 17 acres கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால சேஃப்டி மற்ற விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் சூப்பர் மேம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CMDA லிமிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் லெவலில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் தோ ஃபேஸ் 1மே வந்து அபார்ட்மெண்ட் பண்ணும்போது கூட ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட் அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபேஸ் 3 லான்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பண்ணதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாகவே வந்து எல்லா புக்கிங்குமே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உடனே பண்ணுற அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாருமே வாங்கக்கூடிய சைஸஸ்லேருந்து தான் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் வரும். மொத்தம் இங்கே சுற்றி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்குறதுக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா CMDA லிமிட்லேயே வந்து இந்த ப்ரைஸ் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஓகே மேம். இப்போது லான்ச்சிங் ஆஃபர்ஸாக வந்து என்ன மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சார். ஃபேஸ் 3 இந்த லான்ச் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா பர் பிளாட்டுக்கு வந்து 2 கிராம் கோல்ட் காயின் கொடுத்துட்ருக்கோம் ஆன் புக்கிங்கு. அது போக வந்து ஸ்பெஷலாக என்னென்னா இது உங்கள் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து இப்போ கொடுத்துட்டு. ரொம்ப சந்தோஷம் மேம். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த கோல்டு காயின் ஆஃபர் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போது இது CMD அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்னால நம்ம ஆப்வியஸாக நம்ம பேங்க் லோன் வந்து தாராளமாக வந்து போய்க்கலாம். ஸோ எந்தெந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம கையில் எவ்வளோ இருந்தால் ஒரு சென்னையில் நம்மளோட ஒரு அசட் வந்து வாங்கிக்க முடியும்? ஸோ அதை பற்றி சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார். ப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 85 to 90 வரைக்கும் பேஸ்ட் ஆன் பேங்க் இருக்குது சார். இப்போ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணுறோம், பேங்க் ஆஃப் பரோடா, IDBI பேங்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது NBFCயும் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் லோன் பண்ணி பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்து 90% வரைக்கும் 90%. ஓகே, அப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs இருந்தாலே பண்ணலாம். ஒரு பிளாட்டோ இல்லை இது வந்து நம்மளால வீடு கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சார். ஓகே மேம். இப்போது இங்கே கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே வந்து பார்க்கலாம், ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குது. அதேமாதிரி சாயிலோட கலரை நீங்கள் கண் கூட பார்க்கலாம், நல்ல ரெட் சாயில் இது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 years மாமரம் எல்லாமே. அது மட்டும் கிடையாது, இங்கே பலாமரம்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து 17 acres லேண்ட் ஏரியா. நான் சொன்னது வந்து ரீசன் என்னென்னா இதில் ஃபுல்லாகவே மாமரமும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னாலே பிளாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 மரம் 2 மரம் 3 மரம்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அது மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அந்த மரத்தை ரீட்டைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே மரமோ நீங்கள் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு தோட்டம் போட்டுக்கலாம் கூட தாராளமாக இங்கே நீங்கள் பண்ணலாம். நல்ல விளைச்சலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன செடிகள் வச்சுக்கிறதுக்கும் சரி, ஒரு காய்கறி நீங்கள் போடுறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சாயில் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரெட் சாயிலுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு இரிகேஷனுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் சப்போர்ட்டிங்கான இதுதான். ஸோ நல்லா இருக்கும் மண்ணும். அது மாதிரி தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நார்மலாகவே ஒரு 40 அடியிலே நல்ல தண்ணி கிடைக்குது. வாட்டரோட டேஸ்ட் வந்து கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குடிக்கிற அளவுக்கு சூப்பரான நல்ல தண்ணியாகவே இருக்குது. நம்ம ஆரோவே தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் எடுத்து டேஸ்ட் வைஸே ஆரோ வாட்டரை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா? டைட்டில் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% கிளியரன்ஸ் ஆன டாக்குமெண்ட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பெங்களூர் ஹைவேஸில் இருக்குது. இது இந்த பெங்களூர் ஹைவேஸில் மேஜரான ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே நிறைய இப்போவே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சசிபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப ஃபாராகவே நீங்கள் போய் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வித்தின் அ கிலோமீட்டரோ 2 kilometers அந்த மாதிரியே லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிள் வந்து ஆக்சஸ். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுக்காக ஃபுல் ப்ராஜெக்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் மேடத்துக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசட், உங்களுக்கான ஒரு தனி வீடாக நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒன்ஸ் ரெசிடென்ஷியலும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்னது போக மேக்ஸிமம் நீங்கள் வந்து
பர்சனலாக விசிட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் சைட்டு. உங்களுக்கு பார்க்கும்போதே இதுக்கான அப்ரிசியேஷன் என்னவாக இருக்குங்கிறதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். சைட் விசிட் அதாவது புக்கிங் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரிசியேஷனும் ஐடியாவும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மேடம் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தான் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்மளால் வந்து தெரியும். ஸோ நான் அங்கே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு வரத்துக்கும் இப்போ வரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறையவே வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். கரெக்டாக அவங்கள வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.